யாரெல்லாம் ரொம்ப லேட் நைட் தூங்குறாங்க இல்ல தூக்கம் டிஸ்டர்ப்டா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அல்சர் சீக்கிரமா கியூர் ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட் அட்வைஸ், உங்களுடைய ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தா மட்டும்தான். டீ இதெல்லாம் சாப்பிடும் பொழுது, இப்போ அது டீயா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க வந்து சரியான ப்ராப்பரா ஃபுட் எடுக்காம வெறும் இந்த டீ, காஃபி அதிகமா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு காலை ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், அந்த டைமில் வந்து நான் அந்த டீ காஃபி ஒரு 3 காஃபி டீ 4 டீ குடிக்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களை டேமேஜ் பண்ணும். ஒரு டைமும் நீங்கள் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ அது எக்ஸசிவான சுகர் வந்து உடம்புல வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அது வேறு விதமான பக்க விளைவுகளை கொடுக்கும். கண்டிப்பாக மோர், தயிர் வந்து நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு அல்சர் ஹீலாக இருக்கட்டும், அந்த எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வர தயிர் 10 நாள் ஆனாலும் அது புளிப்பே வராது. ஸோ அது எல்லாமே அது வந்து ப்ரிசர்வேர்டு சேர்க்கறது, அது கெமிக்கல்ஸ், அது வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஒரு நாளில் வச்ச தயிர், மோர் உங்கள் உடம்புக்கு நல்லது. புளிப்பு ஏறிய தயிர் உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை. அது அல்சரை அதிகமாகும். எல்லா உணவுகள்லையும் நீங்கள் கடைசியாக வந்து தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய அல்சரை வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு உங்களுடைய ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நேயர்களுக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப அல்சர் எங்களுக்கு இருக்கு, என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளை நாங்க கடைபிடிக்கணும், என்ன மாதிரியான உணவு முறைகளை நாங்க எடுக்கணும், எதையெல்லாம் நாங்க தவிர்க்கணும், இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் எங்களுக்காக கொடுங்க சார். இந்த அல்சர் அப்படிங்கும்பொழுது சித்த மருத்துவத்தில் குன்மம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த குன்மம்ங்கிற வார்த்தை வந்து சங்க காலத்துல இருந்தே பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சபிக்கணும் அப்படின்னா உனக்கு புண்மம் வர அப்படின்னு, வயிறு எரிச்சல் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான சபிக்கிறது கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சித்த மருத்துவத்துல இதை வந்து 8 விதமான குன்மம் சொல்லிட்டு ஒரு டைப் சொல்லியிருக்காங்க. ஒரு டைப்ஸுமே ஒரு சிம்டம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்ப 8 வகையான அல்சர் இருக்கு. ஆமா, சித்த மருத்துவத்துடைய பார்வையில 8 விதமான அல்சர் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதோடைய ஒரு குறிகுணங்களை வச்சு அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு அல்சர் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு சாப்பிட்ட உடனே வயிறு எரிச்சலா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இதனுடைய வெரைட்டிஸ் தான். ஸோ இந்த 8 குன்மமும் அதுக்கேற்ற மாதிரி அதை செப்பரேட் பண்ணணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதில் குறிப்பாக வந்து அல்சர் வரும்பொழுது நிறைய பேருக்கு ரொம்ப கிரானிக்காக வரும்போது அதை சரி பண்ணாமல், அதுக்கான ரெஸ்ட் கொடுக்காம, நம்ம டயட் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும்பொழுது அது உங்களுக்கு வந்து வயிறு வந்து இன்னும் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு வயிறு குடல்ல புண்ணு கூட கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 8 வகையான அல்சர் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப காமனா அல்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு மருந்தாகவும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்டா தானே இருக்கு டாக்டர்? கண்டிப்பா அலோபதிங்கிறது வந்து எல்லாமே கன்சைஸ் பண்ணி அவங்க ஒரு இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல இந்த ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு மட்டும்தான். பட் சித்த மருத்துவங்கிறது அதனுடைய நோய் குறிகளை பொறுத்து அது தனித்தனி செப்பரேஷனா இருக்கும். பட் யாரெல்லாம் ரொம்ப லேட் நைட் தூங்குறாங்க இல்ல தூக்கம் டிஸ்டர்ப்டா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அல்சர் சீக்கிரமா கியூர் ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட் அட்வைஸ், உங்களுடைய ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தா மட்டும்தான் அது எந்த டைப் ஆஃப் அல்சரா இருந்தாலும் கியூர் ஆக ஆரம்பிக்கும். இப்ப அல்சர் சொன்னோடனே ரொம்ப காமனா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டைமுக்கு சாப்பிடலன்னா அல்சர் வந்துரும். நிஜமாவே நம்ம இந்த காலை உணவு தவிர்க்கிறதோ இல்ல உணவு சாப்பிடாம இருக்கிறதே அல்சர் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இந்த டைம் கீப் பண்றதுங்கிறதுமே நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு டைம் ரெகுலேட்டரா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு சாப்பிடணும். இப்போ டெய்லி மார்னிங் நான் 10 o'clock தான் சாப்பிடுவோம் அப்படின்னா என்னுடைய ரொட்டீன் மார்னிங் டிஃபன் 10 o'clock இருக்கணும். ஒரு நாள் நான் 7 o'clock சாப்பிட்றேன், ஒரு நாள் 10 o'clock சாப்பிட்றேன், ஒரு நாள் 11 o'clock சாப்பிட்றேன், ஒரு நாள் நான் சாப்பிடாமலே இருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு அல்சரை கிரியேட் பண்ணுமே தவிர, இந்த டைமுக்கு சாப்பிட்டே ஆகணும், 8 மணிக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து எப்போதுமே வலியுறுத்தோம். இல்ல, குறிப்பா சொல்றது என்ன அப்படின்னா, காலை உணவை தவிர்த்தாலே கட்டாயம் அல்சர் வரும் அப்படிங்கிறது, அது உண்மைதானா டாக்டர்? கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து நம்ம காலையில் நம்ம எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பிட்டுறோம். இப்போ 12 ஹவர்ஸ்ல 3 டைம் சாப்பிட்டுறோம். ஆனால் நைட் இருக்கக்கூடிய 12 ஹவர்ஸ்ல நம்ம சாப்பிட்றதே இல்லை. ஸோ நைட் நீங்கள் ஒரு 8 o'clock 9 o'clock சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 8 o'clock 9 o'clock தான் சாப்பிட்றீங்க. அப்போ ஃபுல் எம்டியாக உங்களுக்கு வந்து உங்களுடைய வயிறு வந்து இருக்கும். ஸோ தேவையான அந்த ஒரு டைஜஷன் பசி வரும்பொழுது ஈஸியாக வந்து இந்த எம்டி ஸ்பேஸில் அதுக்கான செக்ரீஷன்ஸ், இந்த ஹெச்சிசிஎல் கூடிய பெப்சின் அப்படி 2 செக்ரீஷன் தான் வயிறில் உடனே செரிமானத்தை தூண்டுறதுக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் முக்கியமானது. அந்த செக்ரீஷன் வரும்பொழுது வயிறில் எந்த ஃபுட்டுமே இல்லை அப்படின்னா அது உணவை செரிக்கிறதுக்கு பதிலாக வயிறை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கும்போது அதை பிரேக் பண்ணி ஆகணும். அதனால தான் பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்ருவீங்க, அடுத்த நாள் மதியம்
12 மணியோ 1 மணியோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு ஒரு 16 to 18 ஹவர்ஸ் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க. கண்டிப்பாக அப்போ உருவாகக்கூடிய அந்த செக்ரிஷன்ஸ் எல்லாமே உங்கள் வயிறை டேமேஜ் பண்ணி அல்சரை கிரியேட் பண்ணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விண்டோ டைம் இன்க்ரீஸ் பண்றது தானே அதோட மெயின் ஃபார்முலாவே இருக்கு. அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கல்ச்சரில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து எனக்கு எந்த டிசீஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், எந்த ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு அல்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ராப்பர் டயட் அண்ட் டைம் ஸ்லீப் இது 3ம் கிளியராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபுல்லாக கிளியர். காலையில வெறும் வயிற்றுல டீ காஃபி நம்ம சூடா குடிக்கிறது கூட அல்சர் காஸ் பண்ணும், அல்சர் வரும் அதனால அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? இப்போ டீ இதெல்லாம் சாப்பிடும் பொழுது இப்போ அது டீயாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும் சூடான அது சூடு மீன்ஸ் நம்ம அந்த ஹாட் கிடையாது. பொதுவாக அதோடைய நேச்சரே ஒரு உஷ்ண வீரியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஊட்டி கொடைக்கானலில் இருக்கேன், என் உடம்பு வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக இருக்குது, அதை கொஞ்சம் கதகதப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல குடிக்கிறது தான் டீயாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும். அப்போ அதை குடிக்கும்பொழுது பொதுவாகவே உடம்புல பித்தம் அதிகமாகும். ஸோ அதை நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் அதை எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இன்னும் அது வந்து உங்களுடைய பித்தத்தை அதிகமாகும். உங்களுடைய அல்சர் இதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இந்த வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்கிறது ஒன் ஆஃப் த ரோலாக இருக்கும். இதுக்கும் அடுத்த கட்டமா போய் நிறைய பேர் வந்து டீ அதிகமா எடுத்துக்கிறத, டீ காஃபி அதிகமா எடுத்துக்கிறத பார்க்க முடியும். இப்போ பொதுவா இந்த மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கிறவங்க, இல்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறவங்க, டைமுக்கு சாப்பிட முடியலன்னா ஒரு டீ குடிச்சு அந்த டேவை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அதிகப்படியான டீ காஃபி குடிக்கிறது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் அதுதான் பண்ணுவாங்க. வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ, வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ, இப்ப சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டீ, இந்த மாதிரி ரொட்டீனா வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து ஒரு நாளைக்கு அதிகப்படியான டீ காஃபிஸ் எடுத்துக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுவுமே அல்சர் காஸ் பண்ணுமா? கண்டிப்பா நீங்க வந்து சரியான ப்ராப்பரா ஃபுட் எடுக்காம வெறும் இந்த டீ காஃபி அதிகமா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா காஸ் பண்ணும். இப்போ நான் வந்து இந்த காலையில் ஒரு காலை ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், அந்த டைமில் வந்து நான் அந்த டீ காஃபி ஒரு 3 காஃபி டீ 4 டீ குடிக்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களை டேமேஜ் பண்ணும். நான் டைமுக்கு அந்த ஃபுட்டை எடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இமீடியட்டாக அது வந்து உங்களை டேமேஜ் பண்ணாது. ஸோ ஆனால் டைமுக்கு ஃபுட்டை எடுத்துட்டு நீங்கள் டீ காஃபி எடுத்தீங்கன்னா ஓரளவு அது மேனேஜபிள். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல்னா ஒரு டைமும் நீங்கள் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ அது எக்ஸசிவான சுகர் வந்து உடம்புல வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அது வேறு விதமான பக்க விளைவுகளை கொடுக்கும். பட் இந்த அல்சரை வந்து இன்டியூஸ் பண்ணுமா அப்படின்னா அது வந்து நீங்கள் ஃபுட் எடுத்தால் பெருசாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது உங்களை. அல்சருக்கு இந்த தயிர் சார்ந்த மோர் சார்ந்த உணவுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்? இது நிஜமாவே அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுமா டாக்டர்? கண்டிப்பாக மோர் தயிர் வந்து நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு அல்சர் ஹீலாக இருக்கட்டும், அந்த எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். தயிரில் என்ன ஒரு சிக்கல்னா ரொம்ப புளிச்ச தயிர் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய சிம்டம் அதிகமாகும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வர தயிர் 10 நாள் ஆனாலும் அது புளிப்பே வராது. ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கறது, அது கெமிக்கல்ஸ், அது வேற காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். நேச்சுரலாக நீங்கள் வீட்டில் வந்து பெற ஊற்றி அதை தயிராக மாற்றுறீங்க அப்படின்னா ஒரு நாள் வச்சிருந்த தயிர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, வயிறு புண்ணை ஆற்ற செய்யும். ஆனால் அதில் புளிப்பு அதிகமாக அந்த தயிரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அல்சரை வந்து அதிகமாகும். சரிங்களா? அதனால ஒரு நாளில் வச்ச தயிர் மோர் உங்கள் உடம்புக்கு நல்லது, புளிப்பு ஏறிய தயிர் உங்க உடம்புக்கு நல்லதில்லை, அது அல்சரை அதிகமாகும். நிறைய இடங்கள்ல இப்ப கடைகள்ல வந்து பாக்கெட்ல மாவு வந்து வாங்குறோம், அது புளிப்பு மட்டும்தான். இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் நம்ம இப்ப இந்த மாதிரி கடையில மாவு வாங்கிட்டு இட்லி தோசை சாப்பிடுறோம் அப்படின்னாலும் அதுலயும் அந்த புளிப்பு தன்மை நம்மளால பார்க்க முடியுது. இதுவுமே அல்சர் காஸ் பண்ணும். கண்டிப்பா எதெல்லாம் ரொம்ப புளிப்பு ஏறிய உணவுகள் நீங்க சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே அல்சரை வந்து அதிகமா காஸ் பண்ணும். அதாவது புளிப்புனா வெறும் இந்த புளி குழம்பு அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி பொருட்கள் நொதித்தல் தன்மை மூலமா வரக்கூடிய புளிப்பு. ஸோ அது அதிகப்படியாம ஃபர்மெண்ட் ஒரு நாள் அது நம்ம சேஃப், அது உடம்புக்கு ஹெல்தி. 2 நாள் 3 நாள்னு போகும்பொழுது அது கண்டிப்பா இந்த புளிப்பு உங்களுடைய அல்சரை இன்னும் அதிகமாகும், இன்னும் டேமேஜ் பண்ணும். இப்ப அல்சருக்கான உணவுகள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சேஃபா இந்த புண்களை ஆத்தக்கூடிய உணவுகள்னா என்னெல்லாம் எடுத்துக்கலாம் டாக்டர்? உணவுகள் நம்மளுடைய எல்லா உணவுகளுமே மசாலா சேர்க்கறது ஓகே, நல்லது. ஏன்னா நம்ம அஞ்சரைப்பட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய சீரகம், சுக்கு, சோம்பு இது எல்லாமே நல்லது. இது அளவுக்கு அதிகமாக செய்கிறது தான் வந்து சிக்கல். இப்போ நான் வந்து சிக்கன் குழம்பு செய்கிறேன் அப்படின்னா அதில் ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு, அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. அதுவே ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்கறது இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து டேமேஜ் பண்ணும். எல்லா உணவுகள்லையும் நீங்கள் கடைசியாக வந்து தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய அல்சரை வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு உங்களுடைய ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். பொதுவாகவே தேங்காய் பால் வந்து இந்த புண்கள் எல்லாத்தையுமே ஆத்தும்னு சொல்லுவாங்க, இந்த வாய் புண்ணு, குடல் புண்ணு இந்த மாதிரி. ஸோ காலையில வெறும் வயிற்றுல இந்த தேங்காய் பால் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது இது அல்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்டா இருக்குமா டாக்டர்? ஸோ வெறும் வயிறுங்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம அதிகமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணும். இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து நான் டீ காஃபி குடிக்கிறது நல்லது இல்லை, நான் டெய்லி இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கலாமா அப்படிங்கிறது. பட் அதில் வந்து நிறைய உப்புக்கள் இருக்கும்.
அதில் இந்த நிறைய வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். அந்த உப்புக்கள் வந்து நம்ம ஏற்கனவே டேமேஜ் ஆன அந்த அல்சரில் அது படும்பொழுது இன்னும் அதை இரிட்டேட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு தோலில் ஒரு காயம் இருக்குது, அது மேலே நீங்கள் உப்பை நீங்கள் லேசாக தடவினாலோ அது மேலே பட்டாலோ உங்களுக்கு எரிச்சல் அதிகமாகும், அதோடைய ஊண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெறும் வயிற்றில் இளநீர் அல்சர் இருக்கும்போது டெய்லி சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது. கபம் சேர்ந்த குன்மம் இருக்குது, எனக்கு சாப்பிட்ட உடனே வயிறு உபசமாக இருக்குது அப்படின்னா அவங்க வெறும் வயிற்றில் இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ இதனால தான் நாங்கள் வந்து பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட் இது. ஸோ இவங்களுக்கு இந்த அல்சர், இந்த விதமான டைப் ஆஃப் அல்சர், இவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் டாக்டருடைய ரோலில் மட்டும்தான் இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். காமன் இதில் நீங்கள் ஆஃப்டர் ஃபுட் வேணால் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் எடுக்கிறதுக்கு நிறைய அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் அல்சர்னு பொறுத்து தான் இதை நம்ம சொல்ல முடியும். பட் அட்வைஸ் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப சேஃப். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அல்சர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி ட்ரீட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம உணவு முறைகளில் கவனிக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.